வணக்கம் சொந்தங்களே, பிரவீன் தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி கைப்பற்ற ஆரம்பிச்சாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்னா நம்ம மாடி தோட்டத்தை கொளுத்துன்னு நம்மளை ஒரு வழி ஆக்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சேட்நெட் தாங்க தேவை. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்காக சேட்நெட் வாங்க வந்திருக்கோம். நம்ம மதுரையில் தான் வாங்குகிறோம். என்ன கடை என்ன ஏதுன்னு நம்ம கடையில் உள்ள ஐயாவே இங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, டெரஸ் கார்டனுக்கு தேவையான ஓஸ் இதுகள்லாம் இருக்குது, அதை பற்றி ஐயா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. நம்ம கடையில் என்னென்ன இருக்குது, மாடி தோட்டத்துக்காகவும் இல்லை மற்ற இதுகளுக்காக என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தார்பாய் இருக்குது, ஓஸ் இருக்குது, சேர்மெண்ட் இருக்குது, ரோப் இருக்குது, ஓஸ் ஐட்டம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஐயா. என்னென்னது எவ்வளோ ரேட் வரும்னு கூட சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா குவாலிட்டியை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம், ரேட்டை பார்த்து போட்டு. நம்ம கடை எங்கே இருக்குது என்னென்னு கொஞ்சம். வடக்குமாசி வீதி, டோர் நம்பர் 18, கேஆர் பாலி. ஐயா சேட்நெட் இது மீட்ரு எவ்வளவுது, என்ன இதில் கிடைக்கும்? மீட்ரு 45 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும். அது ஒரே குவாலிட்டியாக எப்படி என்ன குவாலிட்டி மாறும். அதில் எப்படி 50%, 75%, 90%. அது என்னென்னா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். 50, 70னா 50னா நைஸாக இருக்கும் உங்களுக்கு. அது கட்டடம் உடைக்கிறதுக்கு போடலாம். 75 தோட்டத்துக்கு போடலாம், எல்லாத்துக்கும் தோட்டத்துக்கு போட்டுக்கலாம். 90 வந்து இந்த பெயிலி அடைச்சி உள்ள ஆள் நிற்கிறது தெரியாமல் இருக்கிறது 90% வரும். ஹெவியாக வரும், அது ரொம்ப திட்டு. அது 75% உங்களுக்கு கரெக்டானது. உழைப்பு எவ்வளோ காலம் சார்? இதெல்லாம் 3 வருஷத்துக்கு வரும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 3 வருஷம். மீட்ரு ஒவ்வொரு இது ரேஞ்ச் இது சொல்லுங்கள். அதாவது 45 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும். கேஆர் பாலி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் வடக்குமாசி வீதியில் இருக்குங்க. இவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் பின்னாடி கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஹோல்சேல் கடைன்றதுனால வளையல், நம்ம மாடி தோட்டத்துக்கான சேட்நெட் எல்லாமே ஹோல்சேல் விலையில் கம்மியானதில் நல்ல குவாலிட்டி ரேஞ்சிலேயே இருக்குங்க. சேட்நெட்டு நம்ம டெரஸ் கார்டனுக்காக வாங்கியாச்சு இந்த வருஷம். போன வருஷம் வெயிலில் ரொம்ப பட்டதுக்கு இந்த வருஷம் நம்ம வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா 75%. இல்லை பாருங்கள், 75% வாங்கியிருக்கோம். ஒரு ரோலுக்கு 50 மீட்ரு இருக்குன்னாங்க. 3 அடி இல்லை, நம்ம வாங்கியிருக்கதும் 40 மீட்ருங்க வாங்கியிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக தின்னாவே இருக்குது, நல்ல நெருக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50% இருக்குது. அது வந்து ரொம்ப சல்லடையாக ரொம்ப லேசாக தள்ளி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல நெருக்கமாக இருக்குங்க. அடுத்து நம்ம மாடியில் போடும்போது உங்களுக்கு நல்லா விரித்து காமிக்கிறேன். இப்போ விரித்தோம்னா எடுத்தோம்னா லேயராக இருக்கா, அப்புறம் இதாகிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால தான் நான் உங்களுக்கு இது பண்ண முடியலை. குவாலிட்டி நல்லாவே சூப்பராக இருக்குங்க. இதோட உழைப்பு காலம்னு பார்த்திங்கன்னா 3 வருட காலம் உழைக்குன்னு இருக்காங்க. வெயில் பார்த்திங்கன்னா 25% வெயில் உள்ளே அடிக்கும், 75% நிழலாக இருக்கும். சூரிய ஒளி தன்மை பார்த்திங்கன்னா 25% தான் நம்மளுக்கு போகும். அதனால் வெயில் காலத்தில் நம்ம செடிகளை பாதுகாக்க யூஸ் ஆகும். ஏன்னா மரக்கன்றுகள் அதெல்லாம் வச்சுருக்கோம். பழச்செடிகள்லாம் போன வட்டம் ரொம்ப ஆனதுனால இந்த வட்டம் வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா மீட்ரு 120 ரூபா சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் பேசி மீட்ரு 100 ரூபான்னு வாங்கியிருக்கோம். இந்த கடையில் நீங்களும் போய் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லுங்கள், கம்மி பண்ணி போடுறேன்னு இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் தாங்க பண்ணுறாங்க, சில்லறை கடையில். ஹோல்சேலில் பண்ணுறதுனால நம்மளுக்கு விலையும் குறைந்த விலையில் கிடைக்கிது. இன்னும் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக தான் சொன்னாங்க நாங்கள் விசாரித்த வரையில். இது நம்மளுக்கு குறைந்த விலையில் இருக்குது. தேவையான அளவாகவும் ஃபுல்லாக நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை மீட்ரு தேவையோ அதை சொன்னாலே நம்ம வாங்கிக்கலாம். அது போக உங்களோட இடத்துக்கு எவ்வளோ மீட்டருன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இடத்தோடு நம்ம மாடித்தோட்டம் எந்த சதுரடையில் வச்சுருக்கோம்னு சொன்னோம்னா அவங்களே அதுக்கு எத்தனை மீட்ரு தேவைன்றதை கரெக்டாக சொல்லிடுறாங்க. அதனால் நீங்கள் போகும்போது உங்கள் மாடி எந்த அளவு இருக்குது, மாடித்தோட்டம் எந்த அளவு போட்டிருக்கீங்கன்றதை மட்டும் அளந்து எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்துக்கு தேவையான அளவை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த வட்டம் சேட்நெட் போட்ட பிறகு நம்மளுக்கு வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்ற
ரிசல்ட்டை பார்ப்போம். இந்த இடம் நான் முதலே சொல்லிவிட்டேன். கேபி பாலி இண்டஸ்ட்ரீஸ்னு மதுரையில் வடக்கு மாசு வீதியில் இருக்குங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சேன் நெட்லேயே ஒரு 3 விதமான சேன் நெட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒன்று கட்டட இதுகளுக்கு போடுறது 50%, அடுத்து மாடிகளுக்கு தோட்டத்துகளுக்கு போடலாம். இதோட கூடுதல் பங்காக பார்த்திங்கன்னா 90% நிழலாகவும் 10% வெயில் கொடுக்குறதாகவும் இருக்குது. அது இதோட குவாலிட்டி கூட. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெயில் ஓரளவு வேணும். அதனால தான் நம்ம 2வது ரகத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறதுக்கு, ஆடு வளர்க்குறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். 90% செலக்ட் பண்ணும்போது உள்ளே ஆள் இருக்கதே தெரியாதுன்னு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால் நம்ம 75% உள்ளது தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே அது போக பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான ஓஸ் எல்லாமே இருக்குது. இது போக கட்டடங்களுக்கு தேவையான தார்பாய்கள், ஓஸுக, ரோப்பு, கயிறு இந்த இதெல்லாம் இருக்குங்க. நம்மளுக்கு தேவை டெரஸுக்கு தேவையான சேர் நெட் தான் வாங்கணும். அடுத்த தடவை போய் ஓஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஓஸ் இருக்கிறதுனால இதோடு வந்தாச்சுங்க. இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபுல் டீட்டெயில் இவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றது இருக்குது. இதை பார்த்து தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குங்க. குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு மாடி தோட்டத்துக்கு நல்லாவே உழைக்கணும் இருக்காங்க. இது போல் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. விலையுமே ஐயா பார்த்து போட்டு தராங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சொன்ன விலையோடய பார்த்து செஞ்சு தருவாங்க. தேவையான சைஸில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சப்போர்ட்டுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.